பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மீனா ராஜு 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கட்டும், உனக்கு தெரிஞ்சதா நீ காட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வருவாங்க. அப்போ செந்திலும் வருவார். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து கூட்டிகிட்டு போவார். மாமா வந்து ஒரு பொண்ணு கூட கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அது கூட ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நானே ஒரு 4-5 வாட்டி பார்த்துருக்கேன். பேசுகிறதுல தப்பு இல்லை, ஆனால் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்குல, இப்போ பேசுனா என்ன நினைப்பாங்க, தங்கமேல் அக்கா கூட பார்த்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு வந்து மயக்கம் வர மாதிரியே இருக்குது. என்னடா இப்படிலாம் சொல்கிறாளே, நான் என் பையன்கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ராஜோட அப்பா ரூமில் இருக்கும்போது அவங்க தம்பி வந்து உங்ககிட்ட பேசணும்னா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்னாச்சு, எங்கே போயிட்டு வந்தீங்க, அந்த கதிர் கூட எங்கேயோ போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் பயப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லலை. ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, ஓரமாக உட்காந்துருந்தேன், அப்போ இவன் தான் என்ன கூட்டி கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் நம்பிடுவாங்க, இவர் மட்டும் நம்பவே மாட்டார், இது பொய் தான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பார். செந்தில் மீனா 2 பேருமே வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ வந்து எல்லா விஷயத்தையும் எதுக்கு உன் தலை மேலே போட்டுக்கிற, ராஜி அந்த வீட்டு மருமக தானே, அவள் ஏதாவது இதில் இன்வால்வ் ஆகுறாளா அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணில் தானே எல்லாம் பட்டு தொலையுது, அப்போ நான் தானே எல்லாமே பார்த்துக்க முடியும்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்த சீனில் குமாரோட அப்பா வந்து அவங்க பையன்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்ணன் வந்து சரியில்லை, வர வர அவர் மனசெல்லாம் மாறிட்டு தான் இருக்குது, இப்படியே நம்ம வச்சோன்னு வச்சுக்கோயே சொத்து எல்லாமே போயிடும், அதை நான் என்றைக்குமே விட மாட்டேன், அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதை கொடுத்துருவாரு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.